வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் கோமாளி உறுப்பினர்கள் கடுமையாக எச்சரித்த அனுர. தேசிய மக்கள் சக்தி மற்றும் முன்னணியை புறக்கணித்த டக்ளஸ் ஏனைய கட்சிகளுக்கு ஆதரவு எனவும் கருத்து. யாழில் பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிராக போராட்டம். காவல்துறையினர் குழப்பம் விளைவித்ததால் பதற்றம். இனப்படுகொலை வாரத்தின் 2ஆம் நாள் இன்று தாயகத்தில் பரிமாறப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு. குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் கால சிறை தண்டனை. அமெரிக்காவிற்கு சென்றுள்ள வெள்ளை இனத்தவர்கள் அகதி தகுதி வழங்கிய ட்ரம்ப். தமிழ் மக்கள் இன அழிப்புக்கு உள்ளான வரலாற்றினையும் வலிகளையும் இளைய தலைமுறையினருக்கு கடத்தும் நோக்கில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு தாயகத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 2வது நாளான இன்று தாயகத்தின் பல்வேறு பகுதிகளில் உணர்வு ரீதியாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் நல்லூரடியில் அமைக்கப்பட்டுள்ள தியாக தீபம் திரைவனின் நினைவாலயத்திற்கு முன்னால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி வழங்கப்பட்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரது அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி பேருந்து தரிப்பு நிலையத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக வவுனியா கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினரால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு வவுனியா பிரதான தபால் நிலையத்திற்கு முன்பாக இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா இலிப்பேரி பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் முள்ளியவளை மேற்கு வட்டார கிளையின் ஏற்பாட்டில் முள்ளியவளை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. தமிழர் தாயகத்தில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பு கோரியுள்ளது. தற்போதைய ஸ்ரீலங்கா அரசு தமிழ் மக்களுக்கான தீர்வு விடயத்தில் பின்னடிப்பு செய்யக்கூடாது எனவும் கோரியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. வாழ்ந்த இந்த சூழல்ல நாங்களும் இந்த தேசத்தில் சுதந்திரமா வாழணும் என்ற இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த நியாயமான தீர்வு கிடைக்கணும் என்று இந்த பல உயிர்களை கொண்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட இந்த வாரத்தில் நாங்கள் வலிந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். கடந்த அரசுகள் போல் இந்த அரசும் சாதாரணமாக காலத்தை கடத்தி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை இழுத்தடித்து எங்களுக்கு ஏமாற்றமான பதில் சொல்லாமல் பொறுப்பு வாய்ந்த அரசு, எல்லாருடைய மக்களுடைய பொறுப்போட வந்த அரசு இதுக்கு நியாயமான தீர்வு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நேரம் காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை தேடி கண்ணீர் சிந்திய பல உறவுகள் இன்று உயிரிழந்து வருகின்ற போதும் தமக்கான நீதி கிடைக்கவில்லை என மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. வீதியில் நீதி வேண்டி நிற்கும் தமக்கு சர்வதேசம் தகுந்த பதிலை வழங்க வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளது. மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று மன்னார் பள்ளிமுனை பெருக்க மரத்தடி பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தையொட்டி நினைவு கஞ்சி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு கவலை வெளியிட்டுள்ளனர். முள்ளிவாய்க்கால் என்று உள்ள இடத்தில் இன்று வரையும் ரத்தமும் சதையும் அன்றிலிருந்து சிந்திக்கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொருவரும் வைகாசி 18ஆம் திகதி ஒவ்வொரு இறந்த ஆத்மாவுக்காக நினைவு கூற வேண்டும். எம் தமிழினத்திற்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் அதை இன்று காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாமும் நினைவு கூர்ந்து 16 வருடங்களாக அங்கே சென்று வந்து கஞ்சி காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு ஒவ்வொரு உள்ளங்களும் இன்று வீதியில் நின்று போராடி கொண்டு எம் உறவுகள் மீண்டும் எம்மிடம் திரும்பி வருவார்களா என்ற ஆவல் இருக்கின்றோம். எம் கண்ணில் என்றாவது துடைக்கப்படும்
கண்ணீர் சிந்திய எத்தனையோ தந்தைகளின் உறவுகளில் கண்கள் மூடிவிட்டன. இந்த மூடிய கண்களுக்கு இந்த சர்வதேசம் என்ன பதில் சொல்ல போகிறது தெரியாது. இன்னும் எத்தனையோ கண்கள் மூட போகிறது தெரியாது. அதற்கிடையில் வீதியில் நிற்கும் உறவுகளாகிய எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்கொடுமைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணம் வேலணையில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வித்தியா படுகொலை செய்யப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக ரீதியில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் காவல்துறையினர் உட்புகுந்து குழப்பம் விளைவித்ததால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்தியா வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் 10 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த நிலையில் பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்றைய தினம் வேலணை சந்தையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தினை சமூக மட்ட அமைப்புகள் ஒன்றிணைந்து முன்னெடுத்தன. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பறையொலி எழுப்பி பாலியல் வன்புணர்வுக்கு எதிராக கோஷமிட்டு பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய இந்த ஆர்ப்பாட்டமானது சகோதரி வித்தியா 10 வருடங்களுக்கு முன்னர் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமையை நினைவுகூறுமுகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் பல பாகங்களிலும் பல தளங்களிலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான வன்முறைகளுக்கு நாம் கண்டனம் தெரிவிக்கும் அதே நேரம் இவ்வாறான வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் நீதி கோரியும் நாங்கள் இந்த போராட்டத்தினை முன்வைக்கின்றோம். இன்னும் பல்வேறுபட்ட வன்முறைகள் மௌனிக்கப்பட்டு வெளிவராமல் இருக்கின்றது. அத்துடன் இந்த வன்முறைகளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் அதிகார முறைமையினால் அதுகள் இந்த நீதி நடைமுறைகள் துரிதப்படுத்தாத நிலைமைகளும் காணப்படுகின்றது. அவ்வாறில்லாமல் துரிதமான நீதியை வழங்குமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் முன்னெடுக்கிறோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடுமையாக அதிருப்தி கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. பொதுமக்கள் மத்தியிலும் ஊடகங்களிலும் சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களை வெளியிடும் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் தொடர்பிலேயே ஜனாதிபதி அதிருப்தி கொண்டுள்ளார். கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் நிலந்தேகிட்ட கட்சி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி அமைச்சர் ஒருவர் 2 அமைச்சர்கள் ஆகியோரை வரவழைத்து இதுகுறித்து தனது அதிருப்தியை ஜனாதிபதி நேரடியாகவே வெளிக்காட்டியுள்ளார். அத்துடன் குறித்த அரசியல்வாதிகளை எந்தவொரு காரணத்தை கொண்டும் இனிவரும் காலங்களில் ஊடக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள விட வேண்டாம் என்று ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக பொறுப்பாளர் விஜித ஹேரத் ஆகியோருக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரின் கருத்துக்களும் கேளிக்கைகளுக்கு உள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் மக்களின் அடையாளங்களை அழிக்க முயலும் தேசிய மக்கள் சக்திக்கோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ தமது ஆதரவு இல்லை என ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது. ஆட்சியமைக்க வாய்ப்புகளை கொண்ட கட்சிகள் உத்தியோகபூர்வமாக அணுகினால் ஆதரவு அளிக்கப்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். குறிப்பாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஆட்சி அமைக்க வாய்ப்புகளை கொண்ட அனைத்து கட்சிகளுமே அந்த உத்தியோக பெற்ற முறையிலே எங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன. அந்தந்த பிரதேச சபையை சார்ந்தவர்கள் அல்லது 2ஆம் கட்ட தலைவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதிலே நான் ஏற்கனவே சொன்ன போன்று தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லப்படுகின்ற கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி சில உள்ளூராட்சி மன்றங்களிலே வெற்றி பெற்றவர்கள் கூட தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்களும் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு ஆட்சியமைக்க வாய்ப்புள்ள அனைத்து தரப்புகளும் எங்களோடு தொடர்பு கொண்டிருந்த போதிலும் எங்களுக்கு கடந்த காலங்களிலே ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றது. உத்தியோக பெற்ற முறையிலே ஆதரவை கேட்காத சூழலிலே ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே ஆதரவை வழங்கிவிட்டு பின்னர் அவர்கள் அந்த ஆதரவை எள்ளி நகையாடியதையும் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக கையாண்ட வரலாறு இருக்கு. அவ்வாறான கசப்பான அனுபவங்கள் இன்னும் பல இருக்கின்ற சூழலிலே நாங்கள் இந்த இடத்திலே உறுதியாக இருக்கின்றோம். இந்த 2 தரப்புகளையும் சேர்ந்த இன்னொரு தரப்பு உத்தியோகபூர்வமாக அந்த ஆதரவை கூற பட்சத்தில் அதற்கான ஆதரவை பரிசீலிப்பது. ஏற்கனவே இதை சொல்லிவிட்டேன், 2 கட்சிகளுக்கான ஆதரவை தெரிவிப்பதில்லை என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஆக யாழ் மாநகர சபையை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சி தான் எஞ்சி இருக்கின்றது. தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமான முறையிலே அணுகும் பட்சத்தில் அது தொடர்பிலே பரிசீலிக்கும்.
உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் தோல்வியிலும் வெற்றிக்கான சமீட்சையாகவே இருக்கின்றது என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உள்ளூர் அதிகார சபையில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், பிரதேச பொறுப்பாளர்கள், கட்சியின் முக்கியஸ்தோரை செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது கட்சியின் தேர்தல் அடைவு நிலை குறித்து ஆராய்ந்ததுடன் கிடைத்த வெற்றிகளை மூலதனமாக கொண்டு அடுத்த கட்டம் நோக்கி முன்னேறிச் செல்வது குறித்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. வழமை போன்றே கட்சியின் நிலைப்பாடுகளை வெளிப்படையாக கூறி மக்களிடம் சென்றிருந்தோம் என குறிப்பிட்ட டக்ளஸ் தேவானந்தா முடிவுகள் தோல்வியிலும் வெற்றிக்கான சமிக்ஞையாகவே இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் அதிகார சபைகளில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை வழங்கப் போவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் ஏனைய தமிழ் கட்சிகளுக்கான ஆதரவும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கோரும் பட்சத்தில் சூழ்நிலையை கருத்தில் கொண்டே எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபைகளில் ஏனைய கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பது குறித்து அவதானம் செலுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். அந்த சபைகளில் 40 உள்ளூராட்சி சபைகளில் தம்மால் ஆட்சி அமைக்க முடியும் எனவும் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபைகளில் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் சபைகளை நிறுவுதல், கூட்டணி அமைத்தல் குறித்த அரசியல் குழு கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. கட்சியின் கொள்கை ரீதியான தீர்மானத்துக்கு அமையவே உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவர். வேட்புமனு தாக்கலின் போது இடம்பெற்ற தவறுகளை நிவர்த்தி செய்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். ஏனைய கட்சிகள் சபைகளை அமைப்பதற்கு எமது ஒத்துழைப்பு அத்தியாவசியமானதாகும். அத்தோடு சில உள்ளூராட்சி சபைகளில் ஏனையோரின் ஒத்துழைப்புடன் எமக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை கூட காணப்படுகிறது. இது தொடர்பிலும் நாம் அவதானம் செலுத்துகின்றோம். சில தரப்பினருடன் பேச்சுக்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக மக்களுக்கு வழங்கக்கூடிய சேவைகள் தொடர்பிலேயே விசேட அவதானம் செலுத்த இருக்கிறோம். சுமார் 100 உள்ளூராட்சி சபைகளில் எமது ஆதரவின்றி எவராலும் சபைகளை நிறுவ முடியாது. தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் கால சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை பெண் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்படுவதற்கு முன்னதாக இந்த குற்றத்தில் கைதான 9 பேரும் இன்று நீதிபதி நந்தினி தேவி முன்பாக முன்னிலைப்படுத்தப்பட்டனர். பாதிக்கப்பட்டோரின் விவரங்கள் வெளியாகாத வகையில் மகளிர் நீதிமன்றம் அறை கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டன. சிபிஐ அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்டோர் வழக்கு தொடர்புடையக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி நந்தினி தேவி அளித்த தீர்ப்பில் பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், ஹெரன்பால், பாபு, அருளானந்தம் மற்றும் அருண்குமார் ஆகிய 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தண்டனை விவரங்கள் 12 மணிக்கு அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 9 நபர்களையும் சாகும் வரை சிறையில் அடைக்க வேண்டும் என தீர்ப்பளிக்குமாறும் ஏனையவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் எனவும் அரசு தரப்பில் முயலப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குற்றவாளிகள் 9 பேரின் தண்டனை விவரங்களை நீதிபதி நந்தினி தேவி வாசித்தார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக 85 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதுடன் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தலா 10 லட்சம் மற்றும் 15 லட்சம் என வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். இதன் பிரகாரம் திருநாவுக்கரசு மற்றும் மணிவண்ணனுக்கு தலா 5 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனையும், திருநாவுக்கரசருக்கு 5 ஆயுள் தண்டனையும், சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனையும், வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனையும், ஹெரன்பாலுக்கு 3 ஆயுள் தண்டனையும், அருளானந்தம், அருண்குமார், பாபு ஆகியோருக்கு தலா 1 ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவிற்கு சென்ற 59 வெள்ளை இனத்தவர்களுக்கு அகதி தகுதி வழங்கப்பட உள்ளது. இன பாகுபாட்டினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் சிறுபான்மையின வெள்ளை இனத்தவர்களின் அகதி விண்ணப்பங்கள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். மோதல்கள் இடம்பெறும் நாடுகளைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் உட்பட ஏனைய அனைத்து அகதிகளுக்கும் குடியுரிமையை வழங்குவதை டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் நிறுத்தியுள்ளது. இந்த நிலையில் வாஷிங்டன் டிசிக்கு அருகில் உள்ள டல்லஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கிய வெள்ளையின தென்னாப்பிரிக்கல் குழுவிற்கு அமெரிக்க அதிகாரிகள் அன்பான வரவேற்பை வழங்கியுள்ளனர்.
அமெரிக்காவில் அகதி விண்ணப்பங்களை செயற்படுத்துவதற்கு பெரும்பாலும் மாதங்கள் ஆண்டுகள் கூட எடுக்கின்ற போதிலும் இந்த குழுவினரின் அகதி தகுதி துரிதமாக பரிசீலிக்கப்படவுள்ளது. இந்த குழுவினரின் அகதி விண்ணப்பங்கள் துரிதமாக செயற்படுத்தப்படுவது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த டொனால்ட் ட்ரம்ப், தென்னாப்பிரிக்காவில் இனப்படுகொலை இடம்பெறுவதாகவும் வெள்ளையின விவசாயிகள் குறிவைக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். எனினும் அகதி நிலைக்கு தகுதியான எந்தவொரு துன்புறுத்தலையும் அமெரிக்காவை சென்றடைந்த குழு அனுபவிக்கவில்லை என தென்னாப்பிரிக்க அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வெள்ளை இனத்தவர்கள் தொடர்பான அமெரிக்காவின் மதிப்பீடு உண்மையானது அல்லவென தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிறில் ரமபோச டொனால்ட் ட்ரம்பிடம் கூறியுள்ளதுடன், ஒரு அகதி என்பவர் அரசியல் துன்புறுத்தல், மத துன்புறுத்தல் அல்லது பொருளாதார துன்புறுத்தலுக்கு பயந்து தமது நாட்டை விட்டு வெளியேறும் ஒருவராக இருக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் துரதிருஷ்டவசமாக அகதிகளாக வெளியேறுவோர் உள்ள நாடு அவர்களை அகதிகள் என ஒப்புக்கொள்ளாதது ஆச்சரியமானது ஒன்று அல்லவென அமெரிக்காவின் துணை வெளிவிவகார செயலாளர் கிறிஸ்டோபர் லாண்டவ் கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் கோமாளி உறுப்பினர்கள் கடுமையாக எச்சரித்த அனுர. தேசிய மக்கள் சக்தி மற்றும் முன்னணியை புறக்கணித்த டக்ளஸ், ஏனைய கட்சிகளுக்கு ஆதரவு எனவும் கருத்து. யாழில் பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிராக போராட்டம், காவல்துறையினர் குழப்பம் விளைவித்ததால் பதற்றம். இனப்படுகொலை வாரத்தின் 2ஆம் நாள் இன்று தாயகத்தில் பரிமாறப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் கால சிறை தண்டனை. அமெரிக்காவிற்கு சென்றுள்ள வெள்ளை இனத்தவர்கள் அகதி தகுதி வழங்கிய ட்ரம்ப். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.